அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த பிரதேசம் மிக மோசமாக பாதிப்படைந்தது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அது ஒரு கட்டமாக மாவட்ட செயலகத்தின் ஊடாக பிள்ளைகளுக்கான போஷாக்கு பொதியினை வழங்குவதற்காக எங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் 5 லட்சம் பிள்ளைகள் 4000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க எங்களோட பிரதேசத்தில். எனவே அப்படியான நிறைய ஒரு கிரவுடுக்கு கொடுக்கலான்ற அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு கிரவுடை மட்டும் தெரிவு செய்கிறதுக்காக போஷாக்கு குறைவாக உள்ள பிள்ளைகள் சொல்லி எம்ஓ சூடாக தந்த லிஸ்டின் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் தெரிவு செஞ்சுருக்கிறோம். எனவே இன்றைக்கு உங்களுக்கான இந்த போஷாக்கு பொதிகள் வழங்கப்படும். கனடிய தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான சத்துமா விநியோகத்துக்காக இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுடைய வெள்ள பேரிடர் மீட்பு பணிகளின் ஒரு பகுதியாக 2ஆம் கட்டமாக இம்முறை ஏறத்தாழ 500 குழந்தைகளுக்கு அல்லது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சத்துமா வழங்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய தேவை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. நாங்கள் இந்த அன்பளிப்புகளை வழங்கும் போது போகிற இடமெல்லாம் அவர்கள் மேலதிக உதவிகள் தேவைப்படுகின்றன. இத்தகைய தேவைகளோடு இந்த வெள்ள பேரிடரின் பின்னர் பலர் இருக்கிறார்கள் என்பதை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இம்முறை வழங்கப்பட்ட இந்த சத்துமா ஆனது உள்ளூரிலேயே பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களால் நடாத்தப்படும் நிறுவனம் ஒன்றினால் உருவாக்கப்பட்டது, உதயம் சக்தி பொருட்கள் உற்பத்தி என்கின்ற அமைப்பினால். ஆகவே இது ஒரு சிறப்பான தருணம். மீண்டும் ஒரு முறை கனடிய தமிழ் உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்தும் இத்தகைய முயற்சிகளுக்கு உங்கள் பங்களிப்பை பதிவாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.